Guys, this is Jalan watching MJ vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are all good, fine. Okay. இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம 4th vlog டச் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பெரிய கிளாப். And then இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பண்ண போறோம். எங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல தான். எஸ். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போகிறதுக்கு 2 பேர் வராங்க. அது 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யாருன்னா அன்பு ப்ரோ. நம்ம செகண்ட் அந்த பாக்ஸிங் vlogல பார்த்துருப்பீங்க. அவர் தான் கேமராமேன், முக்கால்வாசி ஷாட் அவர் தான் எடுத்திருப்பார். ஸோ அவர் நம்ம கூட வராரு. அண்ட் தென் 2வது பர்சன் ஏன்னா அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார். நல்ல சப்ஸ்கிரைபர்ஸோட போயிட்டுருக்கிறார், நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறார். ஸோ அவர் நேம் என்னென்னா வண்டர் ஷெரீஃப். எஸ், சல்மான். ஸோ நாங்கள் சல்மான் சொல்லுவோம், ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஷெரீஃப்னு தான் தெரியும். ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன கொலாப் மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அண்ட் தென் அவ்வளோதான், இன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மீட்டிங் பிளேஸ் வச்சுருக்கோம். அது எங்கன்னா வந்து புழல். ஸோ இங்கேருந்து புழல் வந்து நான் அண்ணா நகரில் இருக்கேன். இங்கேருந்து புழலுக்கு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே மீட்டிங் பாயிண்ட் மாதிரி அங்கே தான் எல்லோரும் வருவாங்க. ஸோ யார் வராங்கன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அதெல்லாம் அந்த ஷெரீஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, யார் வராங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம போவோம், அங்கே போயிட்டு அங்கே இருக்க வீடியோஸ்லாம் கவர் பண்ணுவோம். இப்போ மணி என்னென்னா 4 மணி ஆயிடுச்சு. பாருங்கள் கைஸ், 4 மணிக்கு உட்காந்து கையான்னு கத்திட்டு இருக்க மொட்டை மாடியில். என்னன்னா இவன் மொட்டை மாடியில் வந்து விளாக் பண்ணலன்னு பார்க்காதீங்க. மொட்டை மாடியில் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு ரொம்ப நாள் ஆசை எனக்கு என்னென்னா வந்து டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கணும், சன் ரைஸ் அப்போது. ஸோ டைம் லேப்ஸ் வீடியோ வந்து நான் இது மேலே வச்சு எடுக்க போகிறேன். கோப்ரோ இருக்குல்ல, அது மேலே இங்கே வச்சுட்டு ஸோ அங்கே வச்சு டைம் லேப்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அந்த டைம் லேப்ஸ் வீடியோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரியா? பாய். Night, I saw your eyes, a sense of threat that I can't forget. I wanna know who you are. This world I need to know. So take my hand and let our fears go. Take me to your jungle where the rain is warm and the birds fly. Take me to your kingdom. Take me to the, take me to the, take me to your jungle where the rain is warm and the birds fly. Take me to your kingdom, take me to the jungle, jungle. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து ரெட் ஹில்ஸ் புழல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தை அங்கேயே போய்டுவோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இங்கேருந்தால் நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸ் தான், ஏபி, ஆந்திர பிரதேஷ். ஸோ சல்மானுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் தானே நானும் அவனும் சேர்ந்து ஒன்றா ஜாயின் பண்ணி அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், அவன் வந்ததுக்கப்புறம். அது வரைக்கும் நான் கேமரா பிடிச்சிட்டு இப்படியே இருக்க முடியாது, அவன் வர வரைக்கும். பார்க்கலாம். 2 very boring minutes later. One long angry line later. Hello, 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 hello. 2,000 years later. Many months later. இன்னும் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கேன். கடைசியில் இங்கே உட்கார வச்சிட்டான் பாருங்க. அதான் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அவனுங்க ஒரு பிளான் பண்ணுவானுங்க. நம்ம காலையிலே சீக்கிரமாக இந்த டைமுக்கு வந்துருச்சு, கிளம்பி கரெக்டாக அந்த நேச்சுரலாக எடுக்கலான்னு பார்ப்போம். அப்படிதான் பிளான் போட்டு வச்சுருப்போம். ஆனால் நம்ம கூட வரானுங்க பாருங்க, நல்லா சொதப்பிட்டு வரோம். இப்போ அதே தான் சொதப்பல் நடந்திருக்கு. சரி, இன்னும் வெயிட் பண்ணுவோம் அந்த பையனுக்காக. ஒரு வழியாக வந்துட்டான். அப்புறம் நாங்களும் ட்ரிப் போகணும், சீக்கிரமாக ட்ரிப் போகணுன்ற அவசரத்தில் என்ன ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் இதுக்கப்புறம் வீடியோ என்னென்னா, நாங்கள் ஒரு இடத்துல பசிச்சின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு இட்லி கடையில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ ஆகும் பாருங்கள். நாங்கள் ஊத்துக்கொடையில் இருக்கோம். ஊத்துக்கொடையில் இந்த இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ செம்ம பசியாக இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 15
13 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து நான் அந்த ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு. 19 மினிட்ஸ் ஆகும். சரி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நாங்கள் 3 பேர் தான் போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஒரு கும்பலே வந்திருக்கு பின்னாடி. இவங்கெல்லாம் சல்மானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இத்தனை பேரும் போகிறோம். ஸோ பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, இத்தனை பைக் ப்ளஸ் நம்ம பைக்கும் சேர்ந்து. ஸோ இங்கேருந்து நாங்கள் இன்னும் ஒரு என்ன சொன்னோம், நம்ம அப்போ இட்லி சாப்பிடாம சொன்னேன், அதே தான் சேம் அதே இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். வெயில் வேறுங்க, செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ வெயில் வரணும். 2 நாளாக வீட்டில் இருக்கும்போது செம்ம கிளைமேட்டு, ஆனால் இப்போ பார்த்தா செம்ம வெயில். பார்க்கலாம், சரியா? பாய். So fast, all tied up like a captive. I'm on to you. Used to pay to my life, standing on rainbows, playing it cool. I haven't felt this in ages, and I've no more patience. So won't you please stay a bit longer? You're making me stronger, making me stronger. சொல்கிறேனே புரியல. இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? சேர்லாம் கிடையாது, மண்ணு கிடையாது, இது ஃபுல்லாக சாணி, மாட்டு சாணி தான் இது ஃபுல்லாக. இது கடந்து போகணும். இது ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா, நாங்கள் டேமுக்கு போகிறோம். இங்கே டேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அப்படியே போகிறோம். கல் மேலே கால் வச்சு ஐயோ சத்த. அது அப்படியே பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ
எங்கே போயிட்டுருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ வழுக்குது. செருப்பு கட்டிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ப்ரோ. இப்படி வைங்க ப்ரோ, நீங்கள் நேராக வச்சிங்கன்னா வழுக்கும். புல்லில் வைங்க, புல்லில் வச்சிங்கன்னா வழுக்காது. ஸோ அங்கே மேலே போயிட்டுருக்கோம். இந்த தண்ணி தாண்டி வரும்போது மட்டும் பார்த்து வா. சேத்துக்குள்ள புல்லில் போங்க. இந்த புல்லில் வந்து ஏறிடுங்க. ஆமா அவனுங்க எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. அந்த பக்கம் வர முடியாது. ஒருக்கும் அப்படிதான் வரணும். ஜூஸ்னால வந்துடா. அப்படியே பார்த்து ராஜி கால கீழ கைய கீழ வை. போறல உடனே. ராகவி. ஸோ இதுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃபோன் நோண்டிட்டு வராதீங்க. உள்ள மேல எல்லாம் கால் வச்சாங்க. கொஞ்சம் கிட்ட ஆகுது. சார் காத்து கிட்ட வாங்க. அங்க போலாம்ல? சாப்பா ஆகே இப்படி வந்துருங்க. ஃபுல்லா வந்துருங்க. யாராவது கேட்டா எல்லாம் சாயத்துக்குறாரு சாயத்து அட மேலே ஏறி வர. அது மேலையா ராஜி பரபோத்து. ஸோ ஃபைனலி நாங்கள் டேமுக்கு தான் ரீச் ஆயிருக்கோம். பட் ஆனால் செம்ம வியூ இல்லை, செம்ம அழகாக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா வெயில் தான் செம்ம டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஹில்ஸு இது டெஸ்டினேஷன் இல்ல, ஜஸ்ட் டேம். அதான் டேமு தான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் எதுவும் ஃபால்ஸ்க்கு வரல, ஜஸ்ட் டேம் தான் இருந்தோம். ஊழ விட்றாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக கத்துறாங்க. அது அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படிதான். இவங்க நான் என்ன மெடிட்டில் பண்ணுவேன், இவங்க ஊதும் போது ஒரு நாய் அதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். கத்துங்க எல்லாம் கத்துங்க. செம்ம வெயில், முடியல. ஓ சல்மான் வா. நான் சொன்னேன்ல அந்த லேட் கை, அது இவன் தான். வணக்கம். வணக்கம். ஒரே திட்டுறாங்க நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணிட்டு. காலங்காத்தாலே வந்து நாங்கள் ஷூட் பண்ணலாம். சாரி, என்னால் தான் கொஞ்சம் லேட்டு, தூங்கிட்டேன், ஏஞ்சிக்க முடியல. நைட் தூங்கினதும் லேட்டு, அதனால தான். பட் இட்ஸ் ஓகே, எப்படியோ வந்துட்டோம். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வெயில் வேறு சொல்லி நடிக்குது. ரெட் அலர்ட்டு, மழை பெய்யும், வார்னிங் அது இதுன்னு நானுங்க. அவனுங்க சொன்னப்பே மழை வரல. பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஸோ ஃபால்ஸ் போயிட்டு கொஞ்சம் குள்ளுன்னு ஆகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக ஃபால்ஸ் போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் அது நிறைய சினிமாட்டிக் ஷாட்ஸ் அதில் தான் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஓகே லெட்ஸ் சி அங்கே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, பார்க்குறீங்களா? 1 2 3 டடாயின். செம்மையாக இருக்குல்ல பிளேஸு. வா பயப்படாது, வா வா வா, ஒன்றும் இல்லை. சொல்லு பிளேஸை பற்றி சொல்லு. பிளேஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. டேம் எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ எதிர்பார்க்க முடியாத ஒரு, எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட்
அது என்னடா சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து ஒரு லேக்கு. ஸோ இந்த லேக்குக்கு நடுவில் நீங்கள் சினிமாலேயும் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்களே, இது வந்து மிஷின் ரூம்னு சொல்லுவாங்களா, கண்ட்ரோல் ரூமா, இன்ஜின் ரூமா என்னன்னு தெரில. ஆனால் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே என்னன்னா இது ஃபுல்லாக வீரல் விட்டுருக்கு சுண்ணாம்பு சவரில். நாங்கள் வந்து எவ்வளோ எஜ்ஜில் நிற்கிறோன்னு பாருங்களேன், பாருங்களேன், இதெல்லாம் விரிசல் விட்டு உடஞ்சிருக்கு, இப்படி ஸ்லோப் சாஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஃபுல்லாக வந்து ஸ்லோப் சாஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு 10 பேரில் 5 பேர் ஏறி குதிச்சாலே முடிஞ்சு கதை. ஏன்னா இது எவ்வளோ ஆழோன்னே தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நடக்கும் போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வாங்க. ரொம்ப கூட்டமாகலாம் இந்த இடத்துல வந்து நிற்காதீங்க. சுத்தமாக உடஞ்சி கீழே விழுந்துருவோம். எவ்வளோ ஆழம்னு சுத்தமாக தெரில. ஐ திங்க் ரொம்ப ஆழம்தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பயங்கர ஆழம் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க. இந்த பிளேஸ் வந்து நான் ஃபோட்டோஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த பிளேஸை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஓகே. When you want to get off the darkest ground, but gravity pulls you straight down. Earth from a bird's eye view. You should grow feathers and see this too. When you want to get off the darkest ground, but gravity pulls you straight down. When you want to get off the darkest ground,
ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. மேபி லாக்டவுனால் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க உள்ளூர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கைடு இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ப்ரோ நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம், ஷார்ட்கட் ஒரு ரூட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்க பேச்சை நம்பி தான் நான் உள்ளே போகிறேன். சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? கம். இதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப் ரோட் அப்படி ஒரு ஆஃப் ரோட், இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் நான் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணது செம்ம ஜாலியாக வேறு ஆகிடுச்சு. செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போமா வண்டி போகாதுல்ல, ரொம்ப முட்டி வரைக்கும் போயிடுமா? ஆனால் மேலே ஏட்ட தண்ணி இல்லை ப்ரோ. என்ன வீடியோ எடுக்கிறீங்களா? ஓகே சரி. Oh my god. கல்லுமுள் காலக்கெடு.
காட். Oh my god. Oh my god. ஆபட் செம்மையாக வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பில் இது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. ப்ரோ அப்படியே நம்மளே வீடியோ எடுங்க ப்ரோ. இங்க வாங்க டக்குனு நம்ம இப்போ போயிட்டு இருக்க ஃபால்ஸுக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணால் தான் போக முடியும். வண்டியில் போகிறதே மைக் இல்லையே. Oh my god. Oh my god. சாம்பரத்தில் இருக்க ஆர்ஏ ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு தான் எங்கள் பிளான். ஆக்சுவலாக அதுக்கு தான் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனோம். பட் ஆர்ஏ ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு க்ளோஸ் பண்ணி. நடுவில் 2019 ஒரு தடவை ஓப்பன் பண்ணாங்க ரிஸ்ட்ரிக்ஷன்ஸோட நெட்லாம் போட்டு. பட் அதுக்கப்புறமும் ஒரு சர்டன் 2 பேர் இறந்துருக்காங்க. அதனால் இப்போ டோட்டலாக பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருமே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அங்கேருந்து நாங்கள் நேராக சித்தூர் வந்தோம். சித்தூரில் எங்கள் கூட வந்தவருக்கு தெரிஞ்சவர் மூலயமா இங்கே ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அவர். இந்த ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா யூடியூப்பில் அப்படின்னு எனக்கு தெரில. இது பேர் சித்தூர் கோனா ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதர் நேம்ஸ் கூட இதுக்கு இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழி வந்து ஆஃப் ரோடிங்னா ஆஃப் ரோட் பார்த்துருப்பீங்க. இங்கே வாட்டரில் நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் என்னென்னா தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேருமே ஷூவை ரிமூவ் பண்ணல. நாங்கள் ஆழம் இருக்காது அப்படின்னு நினச்சி வந்துட்டோம். இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிட்டத்தட்ட அந்த இடத்துலலாம் எனக்கு இவ்வளோ தூரம் ஆழம். ஸோ பைக்லேருந்து காலை கீழே வைக்க முடியாமல் ஷூ போட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஷூ போட்டு தண்ணியில் வச்சு நனைஞ்சு பட் எப்படியோ பைக்கை கீழே போடாமல் நாங்கள் வெளில வந்துட்டோம். கண்டிப்பாக நான் டியூக்கு பாராட்டணும். ஏன்னா வந்து டியூக் நான் நினச்சேன் கீழே போட்டுருவேன் எங்கேயாவது. ஆனால் டியூக் வந்து அப்படி எதுவும் பண்ணலை, நல்லா காப்பாற்றிருச்சு என்ன. ஸோ நல்லா இருந்துச்சு. வேறு உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கும் பாட்டம்ல. ஸோ எப்படி எக்ஸாஸ்ட்ல தண்ணி போயிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும் நான் கெஸ் பண்ணேன். பட் எப்படியோ சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் போகும்போது இன்னும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது இப்போ பார்க்கலாம். ஓகே, முடியல ஆஃப் ரோடிங் முடியல, கொஞ்சம் தூரம் தான் இன்னும் நிறைய ஆஃப் ரோடிங் இருக்குது. நம்ம ஃபால்ஸை பார்க்கலாம். Through color glass
was wrong to say. I wouldn't change a thing, 'cause in the story of our lives, the best of times through color glass. Time rolls on enough to let me move on past, but every little now and then it creeps on back to shade my smile. ஸோ ஃபைனலி ஃபுல்லாக இறங்கியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ஓ ஷிட். இருக்காங்க. க்ரௌடு தான் பயங்கரமாக, எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக இருக்குது. ஆனால் இப்போ நல்லா இருக்குது. அவ்வளோ தூரம் ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு வர்றதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நைஸ் நைஸ். ஆக்சுவலி இது ஒரு கோவிலில் குளம். அந்த குளம் தான் இப்போ ஃபால்ஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்களேன். சரி நம்மளும் குளிக்கலாமா வேணாமா, என்ன சொல்கிறீங்க? குளிச்சிடலாம். இன்னும் மேலே வேற போகணுமாமே. ஐயோபா. எல்லாம் சந்தோஷத்தில் கத்துறாங்க. ஐயோ, கையில் ஒரு ஹெல்மெட்டு, கையில் ட்ரைபாடு. ஐயோ முடியல பிடிச்சிட்டு. முடியலப்பா.
குளிச்சாச்சு ஒரு வழியா. செம்ம கூலு, சில்லுன்னு இருக்கு வேறு, தண்ணியெல்லாம் செம்ம சில்லுன்னு இருக்கு. ஷார்ட்லாம் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி நல்ல பிளேஸ் கிடைக்கும்னு. நான் கூட அந்த ஃபால்ஸ்லாம் முக்கால்வாசி ஃபால்ஸ்லாம் மூடிட்டாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா இது நமக்கு மூடிட்டாங்களே, இதுக்கு மேலே எதுவும் பார்க்க முடியாது, ஃபால்ஸ் பார்க்காம அப்படி சும்மா போயிடுவோமா அப்படின்னு. பட் ஃபால்ஸ் இல்லை இங்கே, ஆனால் வந்து ஒரு பாண்டு இருக்குது இங்கே. ஸோ அந்த பாண்டில் தான் வந்து நல்லா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக, நான் ஒரு 4 years பேக் தான் அவன் கூட வந்து இதே மாதிரி ஒரு தடாவில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் கூட வந்து 4 yearsக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் ஆந்திராவில். இந்த இடத்துல இந்த பேர் கூட மறந்துடுச்சுங்க. ஸோ நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. எனிவே ஃபோட்டோ கிரெடிட்ஸ், வீடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே அன்பு ப்ரோக்கு தான். அன்பு ப்ரோ இதோ அவருக்கு பேரு புகழ் எதுவுமே பிடிக்காது. ஓகே கைஸ், ஓகே ஃபைன். நான் இப்போ திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். பைக் ஸ்டார்ட் பண்ணோம். பைக் வேறு ஆஃப் ரோட்டில் வேறு போயிட்டு இருந்தோமா. ஸோ எப்படி இருக்குதுன்னு கூட கண்டிஷன் தெரியல. இப்போது ஸ்டார்ட் பண்ண வேறு, அதையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப டைம் வேறு ஆகிடுச்சு. ஓகே பாய். மீதி வந்து இல்லை இப்போ கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா வந்து சார்ஜ் இல்லை. இப்போ ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை, கோப்ரோலேயே ஃபுல்லாக போயிடுச்சு, டிஎஸ்எல்ஆர்லேயே சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய். அப்புறம் ஒன் திங், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் மறக்காமல். ஓகே பாய்.